வெல்கம் டு ரெஸ்லிங் இமேஜ் தமிழ் சேனல். இந்த இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பேக்லாஷ் பேப்பரியோட மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தோம். லிட்டரலி அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை என்ன நினச்சின்றதை பார்க்கலாம். அண்ட் ராண்டி வாஸ் சீனாக்கான மேட்ச் நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, சீனா வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வைஸாக ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து கட்டிக்கிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச் வைஸ் அந்த அளவுக்கு இல்லை, அதாவது அந்த விட அல்டிமேட்டாக இருந்துச்சு சொன்னேன். அதாவது எப்படின்னா, கோடி சீனாவோட இந்த மேட்ச் வந்து ரொம்ப பெட்ரு. ஏன்னா லாஸ்ட் ஒன் டைம்ன்றனால வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல் அந்த மாதிரி கூட சொல்லிடலாம். கமெண்டேட்டர் தூக்கி அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனை தான் அடி இருந்தாரு. ஜான்சன் முடிவில் ஒரு பெரிய கோடை இருந்துச்சு, அது நீங்கள் கவனிச்சினே தெரியல. அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டேஜுக்குள்ள வச்சு ஆர்கே போடும்போது அங்கே ரெஃபரி இருக்க மாட்டான். சரி, ரெஃபரி வந்தோடனே நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் ஜான்சன் தோத்துருவாருன்ட்டு. அப்பயுமே கிக் அவுட் அடிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனை தூக்கி ரெஃபரி மேலே அடிச்சு விட்ருவான். அங்கே திருப்பி ஆர்கே கொடுத்தப்போ ரெஃபரி இருக்க மாட்டான். என்ன பண்ணுறேன்னு தெரியல ராண்டி பின் பண்ணிட்டு ரெஃபரிக்காக நின்றுக்கிட்டு இருப்பான். ரெஃபரி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிக்காலிஸ் எல்லாருமே அவங்க டீமை தான் போய் பார்க்க போயிருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அந்த அவன்கோ உனக்கு ஒரு ஆர்கேவோ அடுத்தடுத்து தொடர்ந்து 5 ஆர்கேவோ போடுவார் அவங்க டீமுக்கு. வேற லெவலில் இருக்கும் லிட்டரலி. அதுக்கப்புறமா ராண்டி கொஞ்சம் சோர்வ ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஒரு கார்னர் இருக்கும்போது கரெக்டாக பன்கி கொடுத்துடலான்னு அப்போ நான் எதிர்பார்த்தது கெவின் ஓவன்ஸ். ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத்து. இதை எதிரே பார்க்கல. ஏன்னா ஆட்ருத்து வந்தோடனே ராண்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவான். கடைசியில் வந்து அவனை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து அவர் குத்தாத இடத்துல குத்தி விட்டுருவாரு சீனா. அண்ட் கரெக்டாக இந்த மாதிரி தான் எண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைட்டில் வச்சு கரெக்டாக ராண்டியோட மூஞ்சிலே அடிச்சுட்டு அப்புறம் கரெக்டாக வந்து ரெஃபரி வந்துருவார். அண்ட் இங்கே பின் பண்ணி ஜான்சினா அகைன் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை இருக்குது. ஜான்சனை மைக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பயுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எப்பயுமே ஜான்சன் ரெண்டு மைக் எடுத்து, அதாவது ஏதாவது சூப்பர் ஸ்டார் வின் பண்ணி மைக் எடுத்துனாங்கன்னு சொல்லுவேன். அடுத்து சூப்பர் ஸ்டார் வருவாங்க, சேலஞ்ச் வருவாங்க நான் எதிர்பார்த்துக்கிறேன். ஜான்சன் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உங்களோட சவுண்டு எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் இப்போதைக்கு எனக்கு தேவை அடுத்தடுத்து ஆப்போனு தான் தேவை. எனக்கு வந்து என்னோட டைட்டிலுக்கு சரியான ஒரு ஆப்போனு தேவை அப்படிங்கிற மாதிரி ஜான்சனை சொல்லியிருக்காரு. அண்ட் இதான் உங்கள் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. லிட்டரலி ஒரு தரமான மெயின் ஈவென்ட் பார்த்தாச்சு. பேக்லாஷ் ஜாக்கப் ஃபாட்டு மேட்சை தவிர அது மித்த இந்த ராண்டி மேட்ச் உழப்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஒருத்து வருமா உண்மையிலே ஒருத்து. அண்ட் உங்களோட இந்த மேட்சோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹைலைட்ஸ் ரெடியாக நண்பா. தேங்க்யூ.